வணக்கம். நெக்ஸ்ட் லீப் மைண்ட் சேனல் மூலமா நம்ம நிறைய எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் காலேஜ் எப்படி என்டர் ஆகுது, அதே மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்தா ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கு, கவர்மெண்ட் சைடு எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க, அது தவிர்த்து பிரைவேட் செக்டார்ல நம்மளுக்கு எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்குது, யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து பிரைவேட் செக்டார்ல இருந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரியான நிறைய இன்சைட்ஸ் வந்து நம்ம இந்த சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட இன்சைட்ஸ் தான். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் என்டர் ஆகும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து எக்கனாமிக்கலா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்காக எல்ஐசி வந்துட்டு வருஷம் வருஷம் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஐசி ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025. இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை எந்த விதமான தடையும் இல்லாமல் கண்டினியூ பண்ணுறதுக்காக எல்ஐசி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஜென்ரல் ஸ்காலர்ஷிப், ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். இந்த மாதிரி 2 டைப்ஸாக ஸ்காலர்ஷிப் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 12th முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜென்ரல் கேட்டகரி ஸ்காலர்ஷிப்ல பார்த்தோம்னா ஸோ 12th முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். 2022 to 23, அதே மாதிரி 23 to 24, 24 to 25 இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல முடிச்சவங்க யாரா இருந்தாலும் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கணும். அந்த காலேஜ் அதாவது வந்து 2025 to 26 பேட்ச்ல ஃபர்ஸ்ட் இயரா வந்து அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 to 23 பேட்ச்ல படிச்சு முடிச்சுட்டு இப்போ கரண்ட்ல வந்து 2025-26 பேட்ச்ல ஃபர்ஸ்ட் இயரா போய் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் கூட இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது எம்பிபிஎஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிடிஎஸ் இந்த மாதிரி கோர்சஸ், அதே மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் பார்க்கும்போது பிஇ, பிஆர்க், பிடெக் இந்த ரிலேட்டடான கோர்சஸ், பிஎஸ்சி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்தாலும் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்ன மாதிரி 2022 to 25 பேட்ச்ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாரா வேணாலும் எடுக்கலாம். அவங்க வந்து இப்போ கரண்டா 25-26 பேட்ச்ல ஐஐடி மாதிரியான கோர்சஸ் லைக் டிப்ளமோ கோர்ஸ், அதில் வொகேஷனல் கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுடைய குடும்ப வருமானம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 4.5 லட்சம் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு. இதுவும் நம்ம ஜென்ரலில் சொன்ன மாதிரியே 2022 to 25 பேட்ச். ஸோ இந்த 3 இயர்ஸ் ஆஃப் பேட்ச்ல எந்த பேட்சில் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ 10th முடிச்சு ஐஐடியோ இல்லை வெக்கேஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி 12th முடிச்சு இன்ஜினியரிங், மெடிசன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் 25-26ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ஆண்டு வருமானம் அப்படின்றது வந்து 4.5 லட்சத்துக்குள்ள தான் இருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஸ்டடீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இயர்லி 40,000 rupees கொடுப்பாங்க. இது வந்து பெர் இயருக்கு வந்து 2 times அதாவது 2020 வந்து பெர் இயர் கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஇ, பிடெக் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெர் இயர் 30,000, அதுவும் 50-50 டிவைட் பண்ணி பெர் இயர் 2 times கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஐடிஐ டிப்ளமோ கோர்சஸ் எடுத்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 20,000 rupees கொடுப்பாங்க. ஸோ பெர் இயர் 10 அப்படின்ற மாதிரி 2 times வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து த்ரூ அப்ளிகேஷன் இந்த எல்ஐசி வெப்சைட் மூலமாக நம்ம அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய 10th and 12th மார்க் வந்து 60% அண்ட் அபவாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்துட்டு அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்னு ஒன்று வைக்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மார்க், அது 10th 12th மார்க் பேஸ் பண்ணி மெரிட் பேஸில் தான் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் தி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது 10th and 12th முடிச்ச கேட்டகரியில் 20 ஸ்டூடெண்ட்ஸும் 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் 40 ஃபார் பாய்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 22nd September 2025. இன்னொரு 2 days தான் இருக்கு. 2025-26 பேட்ச்ல ஃபர்ஸ்ட் இயராக போயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணுங்க.
ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.